ஏண்டி காலையில் எழுதவொடனே செல்ஃபோனை பார்க்குறதுல இருக்கிற வேற எதுவுமே வேலை இல்லையா உனக்கு? வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஒரு வேலை செய்யாமல் காலையில் எழுந்தவொடனே செல்ஃபோனை தான் பார்க்குற. என்னதான் இருக்கோ தெரியல, எப்போ பாரு செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தா எப்படி தான் வேலை செய்யுது? அத்தை அது ஏன் என்ன மட்டும் கேட்குறேன்? எப்போ பாரு செல்ஃபோன் பார்க்குறேன், என்ன செல்ஃபோன் பார்க்குறேன்? ஊரில் எல்லாரும் தான் பார்க்குறாங்க, அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, அது செல்ஃபோனில் வருதுல்ல, அப்போ நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். உன் பொண்ணு பார்த்தா மட்டும் கம்முன்னு இருக்கிறேன், நான் பார்த்தா மட்டும் ஏதாவது கேட்டுனேன், சும்மா இருக்க மாட்டேன் இருக்கேன். ஏய், உனக்கு இதான் இன்னொரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நீ கிளியர் பண்ணணும். போயிட்டு இருக்கிற வேலையை பார்க்கணும். நான் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். சரி அத்தை, என்னப்பா வேலை செய்யணும், இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. காலையிலே நல்ல காப்பியாக போட்டு எடுத்துட்டு வா. பிளாக் காஃபி வேணுமா, எந்த காஃபி வேணும் உங்களுக்கு? ஏதாவது கலக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாள? எந்த காப்பி வேணும்னு கேட்குறாளே. ஏம்மா, உனக்கு பிடிச்சது எந்த காப்பியும் போட்டுட்டோம்மா. ரொம்ப கோவப்பட்டு பேசினா ஏதாவது பண்ணிட போகிறேன். ஆமாம் மருமகளே, உனக்கு என்ன காப்பி பிடிக்குதோ போட்டு எடுத்துட்டு வாடி தாங்க. என்ன தம்பிகிட்ட பேசுறது திடீர்னு தெரியல, நல்லதாக இருக்கட்டும். சரி ஓகே, அதுக்கு ஏதாவது பிடிக்குது, ஒரு காஃபியை போட்டு வந்து கொடுத்துருவோம்.